வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெயில் காலத்துக்கு இதமான ரொம்ப குளு குளுன்னு இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கேரட் புட்டிங் தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 1 கப் கேரட், 1 கப் தேங்காய், 4 ஸ்பூன் சோள மாவு, 4 ஸ்பூன் சுகர். வாங்க இப்போ நம்ம கேரட் அரைச்சி ஜூஸ் எடுக்கணும். தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுப்பாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கேரட்டுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கேரட்டை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. அதில் இருக்கிற ஜூஸை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு வடிகட்டி வச்சு வடிகட்டணும். நான் இப்போ வடிகட்டி எடுத்திருக்கேன். நான் இப்போ ஜூஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, கேரட் ஜூஸ். அதை இப்போ நம்ம ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டிட்டு அதில் இருக்கிற ஜூஸை நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா ஜூஸ் எல்லாமே நல்லா வடிஞ்சிருங்க. நான் 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேங்க கேரட் ஜூஸ். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றி அதையும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அரைச்ச பிறகு இன்னொரு கிளாஸில் ஃபில்ட்ரு வச்சு நல்லா அந்த தேங்காய் பாலை வடிகட்டி எடுங்க. இப்போ நல்லா வடிகட்டியிருக்காங்க. வடிகட்டின பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை டிப் பண்ணி விடுங்க. டிப் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தேங்காய் பால் எல்லாமே இறங்கிடும். இந்த தேங்காய் பூவை நீங்கள் பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த தேங்காய் பால்லேருந்து ஒரு 4 ஸ்பூன் ஒரு சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 ஸ்பூன் சோள மாவு அதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி அந்த தேங்காய் பாலோட அந்த சோள மாவு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுப்பில் வானல் வச்சுக்கிறாங்க. அடுப்பை ஆன் பண்ணாமல் வானல் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் கேரட் ஜூஸை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கெட்டி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு அது நல்லா கரைஞ்சி வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம தேங்காய் பாலில் கரைச்சி வச்சுருக்கிற சோள மாவை அதில் ஆட் பண்ணுங்க. சோள மாவு கலந்த பிறகு ரொம்ப கெட்டியாகுங்க. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேங்க. சோள மாவை நம்ம சேர்த்த பிறகு கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க கையால். மிதமான தீயில் அடுப்பை வச்சுக்கிங்க. நல்லா கெட்டியாகி வருது பாருங்கள். கலர் நல்லா மாறியும் வருது, தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் செய்கிறப்ப நீங்கள் அதை பார்க்கலாம். சுற்றி இருக்கிற ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் அதில் இருக்கிற ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த கேரட் புட்டிங்கை மாற்றிக்கலாங்க. எந்த எண்ணெய் ஆயில் எதுவுமே தடவுலைங்க. நான் அந்த பவுலில் அரை மணி நேரம் வெளில ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் எடுத்து வைங்க. எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு சூப்பரான கேரட் புட்டிங் தயாராகிடும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டேன் வெளியில். இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அது ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், இப்போ அழகாக வந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக விழுவ மாட்டேங்குது, அதனால் நான் அந்த நைஃபை வச்சு லைட்டாக தள்ளி விட்டால் உடனே வந்துருச்சுங்க. இப்போ நமக்கு சூப்பரான கேரட் புட்டிங் தயாராகிடுச்சிங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளும் நல்லா சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க, நேச்சுரலானது. கேரட் சில பேர் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக போகுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ எம்மியாக டேஸ்ட்டாக நமக்கு கேரட் புட்டிங் தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.